மிரட்டும் மக்கள், அலரும் அமைச்சர்கள், எகிரும் எம்எல்ஏக்கள். அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா ஆதரவு அணியில் உள்ள எம்எல்ஏக்களுக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக பொதுமக்களிடத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதனால் முதல்வர், அமைச்சர்கள் மட்டுமின்றி அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களும் தொகுதிக்குள் கூடுதல் போலீஸ் பாதுகாப்புடன் தான் வலம் வருகிறார்கள். தமிழகத்தின் பல மாவட்டங்களில் எம்எல்ஏக்களுக்கு எழுந்த எதிர்ப்பு பட்டியல் இது. சேலம். மக்களின் எதிர்ப்புக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் தப்பவில்லை. எடப்பாடி காவல் நிலையம் அருகே உள்ள இவரின் சட்டமன்ற அலுவலகத்தை அதிருப்தி அதிமுகவினர் முற்றுகையிட்டனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வராகியிருந்தால் நாங்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடியிருப்போம். மக்கள் மனசுக்கு விரோதமாக முதல்வரானதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். எனவே முதல்வரின் வீட்டின் முன்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சேலம் தெற்கு தொகுதி எம்எல்ஏ ஆன சக்திவேலின் வீடு சேலம் அம்மாபேட்டை காந்தி மைதானம் எதிரே உள்ளது. அந்த வீட்டின் கேட்டில் 20ஆம் தேதி மர்ம நபர்கள் சிலர் செருப்பு மாலை ஒன்றை போட்டிருந்தனர். அன்று மதியம் கிச்சிபாளையம் அம்மாபேட்டை பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சக்திவேல் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவருடைய வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ ஆன வெங்கடாச்சலம் ஜங்ஷன் அருகே உள்ள சோளம்பள்ளத்தில் குடியிருக்கிறார். தொகுதி மக்கள் இவருக்கு எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இவருடைய வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. போலீஸை மட்டும் நம்பாமல் வாட்டசாட்டமான ஆட்கள் 4 பேரை இவர் கூடவே வைத்திருக்கிறார். வீரபாண்டி எம்எல்ஏ மனோன்மணி கீரம்பாம்பட்டியில் உள்ள அதிமுக நிர்வாகி ஒருவரின் வீட்டுக்கு சென்றபோது அவரிடம் பெண்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை. பட்டீஸ்வரத்தில் உள்ள அண்ணா மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள வேளாண்மை துறை அமைச்சர் துரைக்கண்ணு காரில் சென்றார். அவரது காரை மறித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். காரில் இருந்து இறங்கிய துரைக்கண்ணு அவர்களுடன் பேசிய பிறகு மக்கள் மறியலை கைவிட்டனர். கடலூர். கடலூரை சேர்ந்த அமைச்சர் MC சம்பத்தும் பொதுமக்கள் போராட்டத்தில் இருந்து தப்பவில்லை. நெய்வேலியில் நடந்த அரசு விழாவில் கலந்து கொள்ள கடலூர் சுற்றுலா மாளிகைக்கு போலீஸ் பாதுகாப்புடன் வந்த சம்பத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். இதனால் அவர் விழாவில் பங்கேற்கவில்லை. புதுக்கோட்டை. ஆலங்குடியில் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் வருவதை அறிந்த மேட்டுப்பட்டியை சேர்ந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அமைச்சரின் காரையும் முற்றுகையிட முயன்றனர். அங்கிருந்த போலீசார் மக்களை கட்டுப்படுத்தி அமைச்சரின் காரை அனுப்பி வைத்தனர். வேலூர். குடியாத்தம் தொகுதி அதிமுக எம்எல்ஏவான ஜெயந்தி தமது அலுவலகத்திற்கு காரில் வந்தார். அப்போது ஜெயந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் போராட்டம் நடத்தினர். இதையடுத்து அவர் அலுவலகம் வராமல் திரும்பினார். திண்டுக்கல். திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை தங்கதுரை, வேடச்சந்தூர் VP பாலசுப்ரமணியம், அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஆகிய மூவருமே சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தனர். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பின்னர் ஊருக்கு திரும்பிய நிலையிலும் தொகுதி மக்களிடம் காணப்படும் எதிர்ப்பு காரணமாக இவர்களின் வீடுகளுக்கும் அலுவலகங்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லை. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 அதிமுக எம்எல்ஏக்களில் வாசுதேவநல்லூர் தனி தொகுதி எம்எல்ஏவான மனோகரன் மட்டுமே பன்னீர்செல்வம் அணிக்கு தாவினார். மற்றவர்கள் சசிகலா அணியில் உள்ளனர். ராதாபுரம் எம்எல்ஏவான இன்பதுரை மட்டுமே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தொகுதி பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். ராமநாதபுரம். ராமநாதபுரம் தொகுதியின் எம்எல்ஏவும் அமைச்சருமான மணிகண்டன் அலுவலகம் முன்பு அதிமுக முன்னாள் மாநகராட்சி கவுன்சிலர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்ற கூட்டம் முடிந்து 1 வார ஆன பின்பும் அமைச்சர் மணிகண்டன் தொகுதிக்குள் வரவில்லை. திருவாடானை தொகுதி எம்எல்ஏ கருணாஸ் தனது தொகுதியில் தேவர் சிலைக்கு மாலையிட சென்றபோது அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் திரண்டு அவரை எதிர்த்து கோஷமிட்டனர். இதனால் சிலைக்கு மாலை அணிவிக்க முடியாமல் திரும்பி சென்றார். திருவாடானை அரசு கல்லூரியில் நடந்த விழாவில் பங்கேற்க வந்த கருணாசுக்கு மீண்டும் எதிர்ப்பு வலுத்தது. கருணாஸ் வாகனம் மீது செருப்பு வீசப்பட்டது. மதுரை. அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, RB உதயகுமார், மதுரை வடக்கு எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, திருப்பரங்குன்றம் AK போஸ், உசிலம்பட்டி நீதிபதி, மேலூர் பெரியபுல்லான் ஆகியோருக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இவர்களை சிலர் செல்போனில் தொடர்பு கொண்டு திட்டினார்களே தவிர நேரடியான எதிர்ப்பு எதுவும் இல்லை. செல்போனுக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் அழைத்தால் அதை எம்எல்ஏக்கள் எடுப்பதில்லை. சிவகங்கை. மானாமதுரை எம்எல்ஏ மாரியப்ப கென்னடிக்கு எதிராக மக்கள் கருப்பு கொடி காட்டினார்கள், போஸ்டர் ஓட்டினார்கள். இதனால் தொகுதிக்குள் வராமல் இருந்தவர் இப்போது போலீஸ் பாதுகாப்புடன் நடமாடுகிறார். சிவகங்கை தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான பாஸ்கரனுக்கு எதிராக போராட்டம் நடத்த உள்ளார்கள் என்று வாட்ஸ்அப்பில் தகவல் பரவி வருவதால் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறார்கள். தேனி.
கம்பம் எம்எல்ஏ STK ஜக்கையனையும் பெரியகுளம் கதிர் காமுவையும் கண்டித்து சுவரொட்டிகள் ஒட்டியும் கருப்பு கொடிகள் காட்டியும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். விழுப்புரம் வானூர் எம்எல்ஏ சக்கரபாணியை காணவில்லை என்று கோட்டாக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இதனால் சென்னையில் இருந்து திரும்பியவுடன் காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கமளித்தார் அவர். பிறகு எம்எல்ஏ அலுவலகம் சென்ற அவர் தன் ஆதரவாளர்களை வைத்தே மனு கொடுக்கல் வாங்கல் போட்டோஷூட் நடத்தினார். மக்கள் வரும் தகவல் அறிந்ததும் 10 நிமிடங்களில் இடத்தை காலி செய்து பறந்துவிட்டார். உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ குமரகுரு தனது எம்எல்ஏ அலுவலகத்திற்கு சென்று 4 வருடங்கள் ஆகின்றன. அங்கும் சுமார் 30 காவலர்கள் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட திறக்காத அலுவலகத்திற்கும் வராத எம்எல்ஏவுக்கும் இவ்வளவு பாதுகாப்பா என்று மக்கள் கமெண்ட் அடிக்கின்றனர். திருப்பூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ குணசேகரனை தொகுதி மக்கள் ரத்தத்தின் ரத்தமே, திசை மாறிய வஞ்சகத்தின் உருவமே என்றெல்லாம் போஸ்டர்கள் ஒட்டி தங்களின் எதிர்ப்பை காட்டி வருகிறார்கள். சொக்கனூரில் நடந்த ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கூட்டத்தில் திருப்பூர் வடக்கு தொகுதி எம்எல்ஏவான விஜயகுமார் பங்கேற்றார். கூட்டம் முடிந்து இரவு திரும்பி சென்ற போது அந்த பகுதியை சேர்ந்த அதிமுக கிளை செயலாளர் சங்கீதா உட்பட 25 பெண்கள் விஜயகுமாரை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காங்கேயம் தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளக்கோயில் வீரகுமாரசாமி கோயிலில் தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்து வந்தார் கொங்கு இளைஞர் பேரவை எம்எல்ஏ தனியரசு. ஆனால் பொதுமக்களும் பக்தர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவருடன் வாக்குவாதம் செய்தனர். அவர்களை எம்எல்ஏவுடன் இருந்தவர்கள் தாக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எம்எல்ஏவை கோயிலுக்குள் அனுமதிக்கவும் மக்கள் எதிர்த்தனர். கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் போலீஸ் பாதுகாப்பு போட்டுள்ளனர். மக்களை சந்திக்க செல்லும் போது பாதுகாப்பு வேண்டும் என்று போலீஸ் கமிஷனரிடம் கேட்டாராம். அப்படியெல்லாம் செய்தால் உங்களுக்கு தான் அசிங்கம் என கமிஷனர் தெரிவித்ததால் எம்எல்ஏ அதிருப்தியில் இருக்கிறார். அவர் அலுவலகத்தில் இருந்தபோது குடும்பத்தோடு கார்களில் வந்த சிலர் இனி ஓட்டு கேட்டு தொகுதிக்குள் வந்துவிடாதீர்கள் என்று எச்சரித்துவிட்டு சென்றுள்ளார். அதேபோல அமைச்சர் SP வேலுமணி 15 நாட்களுக்கு பிறகு தொகுதிக்கு வந்தார். காரை விட்டு இறங்கியவரை 10 பேர் கொண்ட குழு ஒன்று அரணாக சூழ்ந்து கொண்டது. தொகுதி மக்கள் யாரும் நெருங்கிவிடாத வகையில் தப்பித்த அவர் அடுத்த நாளே சென்னைக்கு பறந்து விட்டார். 2 பேராக வந்து கேட்கிறவரை டிமாண்ட், 100 பேராக சேர்ந்து சொன்னால் அது கமெண்ட். மேலும் இதே போன்ற செய்திகளுக்கு சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.